இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறைவார்த்தைகள் 1-10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகள் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதிதரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவியாக்கியருளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள்.
ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயம் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 29 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போல மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். தம் தீய வழிகள் நின்று விலகிய மக்கள், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளாக அந்த ஊரில் மழை பெய்யாததால் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஊர் தலைவர் மக்களோடு சேர்ந்து மழைக்காக நோன்பிருந்தார். அப்படி இருந்தும் மழை பெய்யவில்லை. ஆகையால் ஊர் தலைவர் மக்கள் கூட்டத்தை விட்டு சற்று தனியே வந்து, கடவுளே, நாங்கள் நோன்பிருந்தும் மழை பெய்யவில்லையே, ஏன் என்று கேட்டார். உங்களுள் பெரிய பாவி ஒருவன் இருக்கிறான், அதனால்தான் மழை பெய்யவில்லை. அவனை கூட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினால் மழை பெய்யும் என்றார் கடவுள். உடனே ஊர் தலைவர் மக்கள் கூட்டத்தின் முன்பாக வந்து கடவுள் சொன்னதை அப்படியே சொன்னார். இதை அடுத்து 40 ஆண்டுகள் பெரும் பாவியாக இருந்த ஒருவன் கூட்டத்தை விட்டு வெளியே வர பார்த்தான். ஆனால் அவனுக்குள், இப்போது நான் கூட்டத்தை விட்டு வெளியே போனால் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நினைத்துக்கொண்டு தான் இருந்த இடத்திலிருந்து செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்றாடினான். அவன் தன் மன்றாட்டை முடிக்கும் முன்பே மழை கொட்டோ கொட்டென கொட்டி தீர்த்தது. இதை கண்டு மலைத்து போன ஊர் தலைவர், கடவுளிடம் பாவி என்று யாருமே வெளியே வராத போதும் மழை பெய்கிறதே, அது எப்படி என்று கேட்டதற்கு கடவுள், நான் சொன்ன அந்த பாவி தான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே செய்த பாவத்திற்காக மனம் வருந்தினான், அதனால்தான் மழை பெய்ய செய்தேன் என்றார் கடவுள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் பாவிகள் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி அவர்கள் மனம் மாறும்போது அவர் அவர்களுக்கு மிகுந்த ஆசியை அளிக்கிறார். இன்றைய இறைவார்த்தை நினிவே நகர மக்களின் மனமாற்றத்தை பற்றி பேசுகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். பிற இனத்தவரான அசிரியர்களின் தலைநகர்தான் நினிவே. இங்கிருந்த மக்கள் பாவத்தில் மூழ்கி போயிருந்தனர். இதனால் கடவுள்
இறைவாக்கினர் யோனாவை அவர்களிடம் அனுப்பி, இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்கிறார். யோனா அறிவித்த இந்த செய்தியை கேட்டு மக்கள் மனம் மாறுகிறார்கள். இதனால் கடவுள் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவர்களை அழிக்காமல் விடுகிறார். இதற்கு முற்றிலும் மாறாக இறைவாக்கினர் யோனாவை விட பெரிய இறைவாக்கினரான இயேசு அறிவித்த நற்செய்தியை கேட்டு யூதர்கள் மனம் மாறாமலும் அவரை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறார்கள். அப்போதுதான் இயேசு அவர்களிடம், தீர்ப்பு நாளில் நினிவே நகர் மக்கள் உங்களுக்கு எதிராக எழுந்து உங்களை கண்டனம் செய்வார்கள் என்கிறார். இங்கு நாம் 2 செய்தியை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, கடவுளுக்கு எல்லாரும் அவருடைய மக்கள்தான். அதனால் அவர் யாருடைய அழிவிலும் விருப்பம் கொள்வதில்லை. இரண்டாவது, மனம் மாறுவதற்கு வாய்ப்பு கொடுத்த போதும் மனம் மாறாமல் இருந்தால் அதற்குரிய பலனை அனுபவிக்கத்தான் வேண்டும். எனவே நாம் இறை வார்த்தையை கேட்டு மனம் மாறுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு, கடவுள் பாவியின் மனமாற்றத்தில் பெரிதும் மகிழ்கிறார். மனிதர்களிடம் வேறுபாடு பார்ப்பதை தவிர்த்துவிட்டு கடவுளைப் போல பரந்த பார்வை கொண்டு வாழ்வோம். ஒவ்வொருவரின் முடிவும் அவரவர் செயலை பொறுத்தே. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தூய பவுலடிகளார் கூறுகிறார். எனவே இறையேசில் பிரியமானவர்களே, மனம் மாறுவதற்கு இதுவே தகுந்த காலம் என உணர்ந்து மனம் மாறி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.